அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டை இட்லி. அதிலேயே எப்படி ஸ்டஃப்டு இட்லி பண்ணலான்னு நம்ம ரெண்டையும் 2 in 1 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுருக்கோம். கடாயில் எண்ணெய் சூடாக இருக்குது. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடிசாக நறுக்குனது, பச்சை மிளகாவை நான் விதையை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பொடியாக நறுக்குன வெங்காயம், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் உப்பு. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை எடுத்து அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் மசாலாவுக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு வேணுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃபைனலாக நீங்கள் கொஞ்சம் போல் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு எப்படி இட்லி கூட ஸ்டஃப் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா பாருங்கள் ரெடியாக இருக்குது. இது லைட்டாக சூடாக தாங்க இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன பால் போல் பண்ணிக்கிட்டு சின்ன இட்லிக்கு இந்த சைஸ்க்கு பால் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கையில் வச்சு இப்படி தட்டிட்டோம்னா இந்த சைஸ்க்கு நமக்கு ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்ம ஸ்டஃப்டு இட்லியிலே தட்டை இட்லி வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது தட்டை இட்லியோட பிளேட்ஸ்லாம் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம மாவு ஃபில் பண்ணிவிட்டு இதை எப்படி ஸ்டாண்டில் போடலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டு இந்த மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போட்டுட்டு குக்கரில் வைக்கிறத பார்க்கலாம். நான் ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் விட்டு எல்லா தட்டிலையும் இந்த மாதிரி எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தட்டில் இட்லி ஊற்ற போகிறோம். மாவு கொஞ்சம் போல் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாதி தட்டு ஃபில் பண்ணால் போதும். நம்ம இப்போ ஸ்டஃபிங் எடுத்துருக்கோம். நான் நல்லா பெருசாக அகலமாக தட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம தட்டை இட்லி வைக்கிறதுனால பெருசாக பால் பண்ணி கொஞ்சம் பெருசாகவே தட்டி எடுத்துக்கிறேன். இதை நம்ம இப்போது மாவோட சென்டரில் கரெக்டாக வச்சிடலாம். பாருங்கள் நான் மாவோட சென்டரில் கரெக்டாக வச்சுட்டேன். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக இட்லி மாவு எடுத்து இது மேலே கொஞ்சம் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படி நீங்கள் மாவை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா கரண்டியால் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். கொஞ்சம் நம்ம அழுத்தி செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோன்னா அழகு போல் செட் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, ஃபைனாக நம்மளோட இட்லி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இட்லியை எப்படி ஸ்டாண்டில் வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த பிளேட்டை கையில் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாண்டை எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்டாண்டுக்குள்ளே அந்த கரெக்டான கிளிப் பார்த்து போட்டுட்டோம்னா இட்லி சூப்பராக செட் ஆகிடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பிளேட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம தட்டை இட்லியை எப்படி நார்மலாகவும் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டஃபிங் இல்லாமல் நான் வெறும் இட்லி மாவில் ஊற்றி காட்டுறேன். நம்ம இட்லி மாவை இது மாதிரி எடுத்து இந்த பிளேட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். 2 இட்லி நம்ம குழந்தை சாப்பிடுவாங்கன்னா இதில் வச்சிங்கன்னா ஒரு இட்லி தான் சாப்பிடுவாங்க. அது நல்ல ஒரு ஃபில்லாக இருக்கும். நம்ம எல்லா பிளேட்ஸுமே ஃபில் பண்ணிட்டோம். இதை ஸ்டாண்ட்லேயும் போட்டுட்டோம். இந்த மாதிரி லாக் பண்ணிடலாங்க. லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கருக்குள்ளே வச்சிடலாம். நான் குக்கர் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கேன். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்மளோட ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாண்டை உள்ளே வச்சிடலாம். விசில் போடாமல் குக்கர் மூடியை சும்மாவே இதில் லாக் பண்ணிடலாங்க. அது மேலே பார்த்திங்கன்னா டாப்பில் நமக்கு அந்த ஸ்டீம் வரும்போது நம்ம இட்லி வெந்துடும். இப்போ நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பாருங்கள் நம்ம இட்லி நல்லா வெந்துருச்சு. நைஃபால் லைட்டாக குத்தி பாருங்கள். ஒட்டலைன்னா இட்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். நம்ம இட்லி பிளேட்ஸ்லாம் எடுத்து இந்த ஸ்டாண்டை வெளியில் அன்லாக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பிளேட்ஸ்லாம் மட்டும் எடுத்து வெளியில் வச்சிடலாம். அது ஒரு 5 minutes கிட்டே இருக்கட்டும். இப்போதைக்கு நீங்கள் உடனே எடுக்காதீங்க. அப்போ நம்ம பிஞ்சு வந்துடும். அதனால் உடனே எடுக்காதீங்க. நம்ம ஸ்பூனை லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு இப்படி சுற்றி எடுத்து விட்டுட்டு தட்டை திருப்பி வச்சு லைட்டாக தட்டினீங்கன்னா இட்லி அழகாக வெளியில் வந்துடுங்க. பாருங்கள் சூப்பராக இட்லி அழகாக வந்திருக்கு. பாருங்கள் நம்ம இட்லியை நம்ம கையில் எடுத்து காமிக்கிறோம். ரொம்ப சாஃப்டாக எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. நார்மல் இட்லி மாவில் தாங்க நான் ஊற்றிருக்கேன். இதுக்காக ஸ்பெஷலாக எந்த மாவுலாம் இல்லை. நம்ம இட்லி ஊற்றுற அதே மாவில் தான் இது நம்ம ஸ்டஃப் பண்ண இட்லி. இப்போ இதையும் எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இது நம்ம ஸ்டஃப் பண்ண தட்டை இட்லி. நான் 2 சைடும் பார்த்துக்குங்க. எதுவுமே வெளியெலாம் வரல. ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கு. இதை நான் இப்போ கத்தி வச்சு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் லைட்டாக நம்ம கத்தியை வச்சுட்டு கட் பண்ணி பார்க்கலாம். உள்ள ஸ்டஃபிங்லாம் சூப்பராக வெந்திருக்குங்க. எதுவும் பிரச்சனையும் கிடையாது. இட்லி வேகிற அதே டைம் தான் எடுத்துக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரா டைம்லாம் எடுத்துக்காது. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம கொடுத்து விட்டோம்னா குழந்தைங்களும் சாப்பிட்டு வருவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும் அவங்களுக்கு. அழகு போல் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. பாருங்கள் இது நான் நார்மல் இட்லி தட்டில் துணி போட்டிருக்க தட்டில் இப்படி தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் மாவு ஃபில்லாக பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு திருப்பி மேலேயும் ரீஃபில் பண்ணியிருக்கேன் மாவை. இதை வச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள், நான் இட்லி வேக வச்சு ரெடி பண்ணி வெளியில் எடுத்திருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம இட்லியில் இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் போல் இட்லி பொடியை எடுத்து இது மேலே நல்லா தூவி விட்டுக்குங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா கூட இந்த தட்டை இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கூட நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். நல்லா எங்கே பார்த்தாலும் பொடி படுற மாதிரி தூவி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.